ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரையும் ஒருத்தர் மனசை கொள்ளையடிக்கணும்னா, ஒருத்தருடைய மனசுக்குள்ள இடம் பெறணும்னு சொன்னா, ஒருத்தர் மனசுக்குள்ள விருப்பமான நபராக வாழ்க்கை முழுவதும் இருக்கணும்னு சொன்னா, அழகு முக்கியம் இல்லைங்க. ஒரு ஸ்திரமான புத்தி, நான் இப்படி தான், என் குவாலிட்டி இப்படி தான், நான் இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான், இதுதான் எனக்கு பிடிக்கும், இதனால எனக்கு முடியும், என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெடி மைண்டு, அந்த மனமாற்றங்கிறதே அவங்கள்ட்ட இருக்காது. ஏன்னா அந்த இடத்துல சந்திரன் உச்சம்ங்க. அதனால தான் ரிஷபராசி. இன்னைக்கு ஒரு வார்த்தை, நாளைக்கு ஒரு வார்த்தை, இன்னைக்கு ஒரு லவ், அப்புறம் பிரேக்கப், நாளைக்கு ஒரு லவ். அதெல்லாம் சுக்கிரனுடைய ராசியாக இருந்தாலும் அவர்களிடத்துல கலை, வசீகரம், அழகு அத்துணை இருந்தாலும் கூட தவறான இடத்துல தவறான அன்புட்ட, போலியான அன்புட்ட அவர்கள் ஏமாறாம எது உண்மை எது போலின்னு கரெக்டா கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு உண்மைத்தன்மையை ரிஷபராசிக்காரங்க எப்பயுமே பெற்றிருப்பாங்க. கடகராசிக்காரங்க கூட எமோஷன் இல்லை, ரொம்ப ஒரு அன்பு பாசத்துல இறங்கி வருவாங்க. கடகராசிக்காரர்கள் கொடுக்கக்கூடிய அந்த பாசம், அன்புல ரிஷபராசிக்காரர்களுடைய அந்த மனசு, யாரிடத்துல ரிஷபராசிக்காரங்க உடனே அதை வெளிப்படுத்தாம இருக்கக்கூடியவங்க கூட அந்த மனசை இருக்க பூட்டி வச்சிருப்பாங்க. ஆனா கடகத்தினுடைய அன்பு பாசத்துக்கு முன்னாடி அந்த மனப்பூட்டு சுக்கு நூறா உடஞ்சு போயிடும். ஏன்னா கடகம் காட்டக்கூடிய அந்த உண்மையான யதார்த்தமான பேச்சுக்கள், யதார்த்தமான நடவடிக்கைகள், யதார்த்தமான செயல்பாடு ரிஷபத்துக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த யதார்த்தத்துக்கு ரிஷபம் கொடுக்கக்கூடிய உண்மை கடகத்திற்கு ரொம்ப பிடிக்கும்.